விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக வட்டாரத்தில் ரொம்பவே பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். முதல்ல பாஜகல ஏன் அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2022 இந்த காலகட்டத்தில் பாஜகவோட தலைவராக அண்ணாமலை வர்றாரு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா அப்போது நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பாஜக வாங்குறாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலுமே கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலையுமே தனிச்சு தான் பாஜக போட்டியிடுறாங்க. பாஜக ஒரு 11% வாக்குகளை அப்போ வாங்குறாங்க. தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சியாக பாஜக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாஜகவினர் அதை ரொம்பவே பெருமையாகவும் பேசிட்டு இருந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவோட தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்படுறாரு. அவரோட 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே கூட தொடருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவரோட அந்த பதவி பறிக்கப்படுது. அதிமுக பாஜக கூட்டணியுமே உருவாகுது. அப்போதே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பதவி விட்டு தூக்கணும், அப்போதான் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதித்ததாகவும் சொல்லப்பட்டது. தலைவராகி ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கினதோட கட்சியில் நிறையா இளைஞர்கள் சேருவதற்குமே அண்ணாமலை ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்னும் அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. கட்சியோட நிறையா 2ஆம் கட்ட தலைவர்களே கூட அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. இதற்கு முன்பாக பல தலைவர்கள் கட்சிக்காகவுமே வேலை பார்த்துருக்காங்க, கட்டமைப்புகளுக்காக வேலை பார்த்துருக்காங்க. அண்ணாமலையோட அந்த ஸ்பீட், அந்த ஸ்டைல் ஒரு மாறுபட்டு இருக்கிறதால இளைஞர்கள் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறத 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒரு சிலரே ஒத்துக்கவும் செஞ்சாங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சூழலில் நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை பாஜகவோட தலைவராகவுமே இல்லை. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இடங்கள் ஏறக்குறைய நம்ம பார்த்தோம்னா 24 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின வாக்குகளை வைத்து ஒரு 60 இடங்கள் வரைக்கும் கேட்கணும், அது போன்ற தகவல்கள்லாம் வந்தது. ஆனால் பாஜகவுக்கு 27 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாஜக விரும்பிய தொகுதிகள் கொடுக்கப்படலை. பல்வேறு இடங்களில் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் கொடுக்கப்படலை. அதிமுக தொகுதிகளை தள்ளி விட்டுட்டாங்க. அது போன்ற கருத்துக்களுமே முன்வைக்கப்பட்டது. அப்போதே அண்ணாமலை அதிருப்தி ஆயிட்டாரு. இன்னமும் சொல்லப்போனால் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பலருக்கும் கூட சீட்டு கொடுக்கப்படலை. அதனால அண்ணாமலை அதிருப்தியோட உச்சத்துக்கே அந்த காலகட்டத்தில் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதனால தான் போட்டியிட சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சொன்னப்போ கூட அண்ணாமலை போட்டியிடலை. அவர் விருப்பப்பட்ட தொகுதியும் கூட கொடுக்கப்படலை அப்படின்ற பல்வேறு கசப்புகள் அப்படிங்கிறது அண்ணாமலை கிட்ட பாஜக தலைமை மீது இருந்தது. அதனால் அவர் போட்டியிடலை. கடைசியாக டெல்லி மேலிடம் கேட்டுக்கிட்டதுனால அந்த பிரச்சாரம் அப்படிங்கிற விஷயங்களில் மட்டும் அண்ணாமலை ஈடுபட்டார். தேர்தல் முடிவுகளுமே சாதகமாக வரலை அப்படிங்கிற சூழலில் அண்ணாமலை கடந்த காலத்தில் செய்த வேலைக்கு உரிய ஒரு அந்த மரியாதை கொடுக்கப்படலை அப்படிங்கிறதால அண்ணாமலை அதிருப்திக்கு ஆளானார். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோன்னா தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்படும் போது இல்லை அந்த பொறுப்பில் இருந்து மாறும்போது ஆளுநராக நியமிக்கப்பட்டார். எல்முருகன் தமிழக பாஜக தலைவர்லேருந்து மத்திய அமைச்சராக மாற்றப்பட்டார். ஆனால் 1 வருஷம் ஆயிடுச்சு அண்ணாமலையோட தலைவர் பதவி மாற்றப்பட்டு, கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிடுச்சு. தற்போது வரைக்கும் கூட அண்ணாமலைக்கு எந்த பொறுப்புமே கட்சியில் கொடுக்கப்படலை. நாங்கள் தேசிய அளவில் பயன்படுத்திக்குவோம் அப்படின்லாம் அமித்ஷா அந்த அப்போது நயனா நாகேந்திரன் அந்த பங்கேற்பில் எல்லாம் கூட சொன்னார். ஆனாலும் கூட பயன்படுத்திக்கிடலை. இன்னமுமே எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல அப்படிங்கிறதுமே அண்ணாமலைக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. அதனால தான் அவர் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது. தற்போது அண்ணாமலை எங்கே இருக்காரு, அடுத்ததாக அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெங்களூருவை சேர்ந்த அந்த வாழும் கலை அமைப்போட நிறுவனர் ரவிசங்கர் அவரை சமீபத்தில் அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவருக்கு எப்படியெல்லாம் இந்த கட்சியில் நேர்ந்த அவமானங்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னோட ஆதரவாளர்கள் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் மேலே அதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, கோபப்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கூட அண்ணாமலை அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. தற்போது நேபாளத்தில் ஆன்மீக பயணத்தில் இருக்கிற அண்ணாமலை ஆன்மீக பயணங்களை முடிச்சுட்டு ஜூன் 3ஆம் தேதி பாஜகலேருந்து விலகுவார்.
ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வந்து தனி கட்சிக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற விஷயங்களையுமே சொல்றாங்க. தனிக்கட்சி அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விதையாகத்தான் தற்போது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயத்தை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை கூட விட்டிருக்காரு. அதாவது சிபிஎஸ்சியில் 9ஆம் வகுப்புக்கு மும்மொழி பாடம் கொண்டு வரது இந்த ஆண்டுல இருந்தே தொடங்க போறாங்க. அதை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு அறிக்கையுமே கூட விட்டிருக்காரு. இது கூட அண்ணாமலை வந்து பாஜகல இருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பிக்க போறதுக்கான ஒரு சமிக்தை தான் அப்படிங்கிற தகவல்களுமே கூட வருது. அண்ணாமலை தலைவரான காலத்துல காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. முல்லை பெரியார் விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசியிருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்ல தான் இருந்திருக்காரு. ஆனா பாஜகல இருந்துட்டு அவர் இதெல்லாம் செய்த போது பெரிய அளவுல எடுபடல. அதனால தனிப்பட்ட முறையில தமிழர் நலன் உரிமைகள் இது போன்ற விஷயங்களை முன்வைத்து அவர் வந்து ஒரு கட்சி தொடங்க போறாரு. ஏற்கனவே அவர் பேர்ல இருக்கிற நற்பணி மன்றத்தை வந்து கட்சியாக மாற்ற போறாரு. இல்ல அந்த நற்பணி மன்றத்தை தொடங்க போற கட்சியோட இணைக்க போறாரு அப்படிங்கிற தகவல்களுமே வருது. ஏற்கனவே அந்த நற்பணி மன்றங்கள் அந்த களத்துல போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த உத்தரவையுமே அண்ணாமலை கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. 4 தொகுதிகள் திருச்சி கிழக்கோட சேர்த்தோம்னா 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல்லையுமே களம் காண போறதாகவும் தகவல்கள் நமக்கு வந்து வருது. இதுவுமே அண்ணாமலை ஆதரவு வட்டத்திலிருந்து வர்ற தகவல்களாகத்தான் இருக்கு. இன்னமும் நம்ம சிலர்கிட்ட வந்து பேசும்போது அவர்கள் வந்து வேறு மாதிரியான தகவல்களையுமே கூட சொல்றாங்க. அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறாரு? அவரு நேபாளம் ஆன்மீக பயணத்துக்கு போயிருக்காரு. அவரு மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியுமே இமயமலைக்கு போனாரு. பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட பிறகும் கூட போனாரு. அவரு எந்த ஒரு 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 விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இமயமலை இது போன்ற ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றது வந்து அவர் வந்து வழக்கமாவே வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில தான் அவர் வந்து நேபாளத்துக்கு போயிருக்காரு. நேபாளம் முடிச்சுட்டு அவர் வந்து டெல்லி தான் போறாரு. பிரதமர் கிட்டயுமே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்க்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்ன்றத ஒரு ரிப்போர்ட்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மோடி கிட்ட வந்து கொடுக்க போறாரு. அதுக்காக தான் அவர் போயிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தோன்னா அவருக்கு சில கோரிக்கைகளுமே இருக்கு. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா பாஜக தலைவர் ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டா அவங்க 3 வருஷத்துக்கு தான் அந்த பொறுப்பில் வந்து இருக்க முடியும். அதற்கு பிறகு தொடர முடியும், அது வேற. ஆனால் அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகளாக இருக்கு. அதை வந்து 5 வருஷமா மாற்றணும். தமிழ் மொழி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே பாஜக மத்திய பாஜக வந்து கை வைக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கட்சி பொறுப்புலையும் சரி தேர்தல் காலகட்டத்திலையும் அதிகமாக வாய்ப்புகளை வழங்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளோட அவர் வந்து பிரதமரை வந்து சந்திக்க போறாரு. அவர் ஒரு தொண்டனாவது இந்த கட்சியில தான் இருப்பாரு. அவர் எங்கேயுமே போக மாட்டாரு. அப்படியான கருத்துக்களுமே வந்து வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை தனி கட்சி வந்து தொடங்குவாரா? ஏன்னா இதற்கு முன்பாகவும் ஒரு முறை அது போன்ற கருத்துக்கள் வந்து வந்தது. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா இந்த அவர்கிட்ட வந்து தலைவர் பொறுப்பை வாங்கிய அந்த காலகட்டத்தில் அது போன்ற தகவல்கள் வந்தது. மறுபுறம் பார்த்தோம்னா பாஜகலையுமே மற்ற எல்லோரையும் எப்படி டீல் பண்ணுவாங்களோ அப்படிதான் அண்ணாமலையுமே டீல் பண்றாங்க. ஆனா அண்ணாமலை நம்ம வந்து கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், இளைஞர்களை சேர்ந்திருக்கோம், அதனால நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா பாஜக கட்சியா நம்ம வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுவோம். அண்ணாமலையும் நாங்க தான் டீல் பண்ணுவோம். அவர் விரும்புகிற நேரத்தில் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. நாங்கள் விரும்புகிற நேரத்தில் தான் நாங்கள் எதையுமே செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வராங்க. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா கோவையில் சமீபத்தில் நடந்த அந்த மாநில மையக்குழு கூட்டத்தில் கூட அண்ணாமலை வந்து பொறுப்பு கொடுக்கணும் இப்படிலாம் ஒரு சில நிர்வாகிகள் பேசும்போது அமைப்பு செயலாளரான PL சந்தோஷ் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், எப்போ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற தகவல்களையுமே சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரனுமே சமீபத்தில் போய் தேசிய தலைவர் நிதின் நபீனை பார்த்து தன்னோட அந்த தலைவர் பொறுப்பு கண்டினியூ ஆகிறதுக்கான அந்த வேலைகளையுமே செஞ்சிருக்காரு. அதனால அண்ணாமலை மீண்டுமே மாநில தலைவர் ஆவதற்கான அந்த வாய்ப்புகளுமே இல்லை அப்படிங்கிற விஷயங்களுமே சொல்லப்படுது. இந்த நிலையில அண்ணாமலை தன்னோட ஆதரவாளர்கள் மூலமா தனியா ஒரு கட்சி தொடங்குறாரா இல்ல பாஜகலே தொடர்றாரா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதையும் தாண்டி நமக்கு பாஜக வட்டாரத்துல இருந்து வர சில தகவல்கள் இல்ல பல்சா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை ஒருவேளை தனிக்கட்சி ஆரம்பிச்சு போனா இப்ப இருக்கிற பாஜகல இருக்கிற இந்த செட்டப்ல பல்வேறு நபர்கள் அண்ணாமலையை நோக்கி போவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து வருது. பல இளைஞர்கள் சமீபத்துல கட்சியில சேர்ந்திருக்காங்க, அவங்க எல்லோருமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவான பலர், ஏன்னா சமீபத்துல தான் கட்சி ரொம்ப ஆக்டிவா இருக்கு, பல மாவட்ட தலைவர்கள் ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் அப்படியே கூண்டோடு அண்ணாமலையை நோக்கி போவதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட வருகை தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை இன்னமுமே பின்னால் கொண்டு போயிருக்கு. ஒரு புதிய மாநில கட்சியோட வரவு அப்படிங்கிறது
இன்னுமுமே பாஜகவோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கு. ஏற்கனவே திமுக, அதிமுக அப்படிங்கிற இருபெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் பாஜக வளர்றதுக்கு சவாலாக இருந்தாங்க. தற்போது தமிழக வெற்றிக் கழகமும் வந்து சேர்ந்திருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம். அதையும் தாண்டி இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை ஒருவேளை தனியாக கட்சி ஆரம்பிச்சா அது வந்து தற்போது ஆளும் கட்சியா இருக்கிற விஜய்க்கு வந்து ரொம்பவே நெருக்கடியா இருக்கும், சவாலா இருக்கும் அப்படிங்கிற தகவல்களுமே சொல்லப்படுது. எப்போதுமே டேட்டாவோட பேசக்கூடிய அண்ணாமலை பொதுவாக அது குறித்து ஆட்சிக்கு எதிராக பேசும்போது அது இன்னமுமே எடுபடும் அப்படியான கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் கூட அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கு. அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கிறது ஜூன் 3ஆம் தேதி பாஜகவை விட்டு விலகிறாரா, 4ஆம் தேதி அவரோட பிறந்தநாள் அன்னைக்குன்னு தனி கட்சியை அறிவிக்கிறாரா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். மற்றும் ஒரு தகவலோடு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.